ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி உங்கள் குழந்தைலையும் சாப்பிட வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கருப்புளுந்தில் சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். கருப்புளுந்தில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்புளுந்து 1/4 கப் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கூடயே 1 ஸ்பூன் அளவு கடலப்பருப்பும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. இந்தளவு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம மாற்றி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் இப்போது கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு ஒரு 3-4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4-5, வரமிளகாய், காஷ்மீர் மிளகாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நார்மல் மிளகாயே எடுத்துருக்கேன். ஒரு 4 மிளகாய் எடுத்து வறுத்துட்டு இப்போ புளி கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூடயே தக்காளி ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிப்பு தாங்க கடுகு, உளுந்த பருப்பு, சீரகம், வரமிளகாய், பெருங்காயத்து, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. சின்ன தாளிப்பு கொடுத்துட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கல் தோசைக்கு ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரேஸ்வால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.